السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்க உரையை நாம் அறிந்து வருகிறோம். இறுதியாக நாம் ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே கொடுக்கிற அந்த வாக்குமூலத்தினுடைய பொருளை, அதனுடைய கருத்தை, விளக்கத்தை ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்விடம் தான் உதவி தேடணும், மனிதர்கள்ட்ட தேடக்கூடாது. ரெண்டுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன என்பதை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்று சொன்ன உடனே எந்த முறையில் தேடணுங்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்கணும். இல்லைன்னா உதவி தேடி புண்ணியம் இல்லை. ஒரு மனிதன்கிட்ட போய் கேட்கறதா இருந்தா கூட இன்னென்ன முறையில தான் எங்கிட்ட கேட்கணும்னு அவங்க ரூல் வச்சிருப்பாங்க. அந்த ரூல் படி போனாதான் அவங்க வந்து தருவாங்களே தவிர நம்ம இஷ்டத்துக்கு போய் தாறுமாறா கேட்டோம்னா தரமாட்டாங்க. தருவானவன் உங்களுக்கு ஒரு 10 ரூபா தேவை இருக்கு, ஒரு ஆள்கிட்ட போய் கேட்க வேண்டி இருக்கிறது. அது கேட்கிற கஞ்சி கேட்கணும், கதிரி கேட்கணும், அதுக்குண்டு உள்ள முறையில கேட்கணும், குறைந்த சத்தத்தில் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கும்போது அந்த அவர் எப்படி கேட்கணும், படால் படால்னு கேட்ட தருவாரா? அப்ப உதவி தேடணும்னு சொல்லிவிட்டு அந்த உதவியை எப்படி தேடணும் என்று நமக்கு தெரியல என்று சொன்னா இந்த வாக்குமூலத்தை நமக்கு நிறைவேற்ற முடியாது. உன்னிடமே உதவி தேடணும்னு சொல்றோம், அவன்கிட்ட எப்படி உதவி தேடணுமோ அப்படி உதவி தேடாம நம்ம கேட்டோம்னா அவன்கிட்ட கேட்டதாகவே வராது. அதனாலதான் நிறைய பேருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறது இல்லை. அவங்க கேட்கிறாங்க, எந்த முறையிலெல்லாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறானோ அதற்குரிய சருத்துகளை பயன்படுத்தி கேட்கணும், முறையையும் தெரிஞ்சுக்கணும். எந்த நேரத்தில் கேட்கலாம்? சில நேரங்கள்ல அல்லாஹ் கூடுதலா ஏற்றுக்கொள்றவனா இருக்கிறான். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் தர்றவனா இருந்தாலும் சில நேரங்கள்ல அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகளை, உதவி தேடுதலை கூடுதலாக ஏற்றுக்கொள்றவனா இருக்கிறான். அந்த மாதிரி நேரங்கள் எதுன்னு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிச்சுக்கணும். அந்த பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல சில இறைவனிடத்துல உதவி தேடுவதற்கு முன்னாடி நம்மகிட்ட சில ஒழுங்குகள் இருக்கணும். அதுகளை எல்லாம் அறிந்து கொண்டால்தான் ஈயாக்க நஸ்தஈன் என்ற அந்த உறுதிமொழியை நம்மால் வாழ்க்கையில கடைபிடிச்சு வெற்றி பெற முடியும். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி தேட சொல்லும் பொழுது நமக்கு சில வழிமுறைகளை சொல்லித் தர்றான். சூரத்துல் பக்ராவுல 2வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையோடும் தொழுகையை கொண்டும் என்னிடத்தில் உதவி தேடுங்கள். நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை செய்யாம உதவி தேட முடியாது. நீங்க அவன்கிட்ட உதவி தேடுவதாக இருந்தால் அவன் உலகத்தில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்ட நிலையில் என்ன செய்யணும், உதவி சபரோட உதவி தேடணும். 2வது தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் சொல்கிறான். இதே மாதிரியான கருத்தை இதே அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் உதவி தேடுங்கள், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி தேடுற ஒரு வழியை சொல்றான். உதவி தேடுறதா இருந்தா நீங்க அவனுக்கு எந்த ஒன்றையும் செய்யாமல் அவன்கிட்ட உதவி தேடக்கூடாது. நீங்க அவன்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அப்புறமேல் கேட்கணும். அல்லது ஒரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, அல்லது சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு, அல்லது நபிலான தொழுகைக்கு பிறகு, அல்லது ஹாஜத்து இந்த மாதிரி ஒரு தேவைக்காக தொழுகிற தொழுகைக்கு பிறகு தொழுது முடிச்சுட்டு தான் அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னு கேட்டோம்னா அவன் விரும்புற ஒரு காணிக்கை எதுன்னு கேட்டா தொழுகைதான். அப்ப தொழுகையின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதை செய்யாம நம்ம உதவி கேட்டோம்னு வைங்க, அது செல்லாது. உதவி தேடுற முறை கிடையாது. தொழுகையை கொண்டுதான் செய்யணுங்கிறது இல்லை, வேறு சில வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு கூட செய்யலாம். ஏதாவது இபாதத்து செய்யணும். அல்லாஹ்ட்ட உதவி தேடுவதற்கு முன்னாடி என்னமாவது ஒரு வணக்கத்தை, ஏதாவது ஒரு வகையான இபாதத்தை, ஏதாவது ஒரு வகையான ஒரு நல்லறத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல உதவி தேடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்திருக்கிறாங்க. இந்த அல்லாஹ் தொழுகையை மட்டும் இந்த வசனத்துல சொன்னா கூட தொழுகை மட்டும் மூலமா தான் துவா செய்யறா இருந்தா தொழுதான் ஆவணும் அப்படின்னு கிடையாது. வேற வேற மனிதர்கள் ஏதாச்சும் ஒரு நல்லறம் செய்துவிட்டு, யா அல்லாஹ் உனக்காக அந்த நல்லறத்தை நான் செஞ்சேன், வேற யாருக்காகவும் செய்யல, அதனால எனக்கு தா அப்படின்னு கேட்கணும்.
அதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சம்பவம் இது. நமக்கு முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் வந்து எல்லா நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. புகாரியில 2215, 2272, 2333, 3465, 5974 ஆகிய எண்களை கொண்ட ஹதீசுகளாக புகாரியில மட்டுமே இவ்வளவு இடத்துல பதிவாயிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய காலத்தில் 3 நபர்கள், பல தடவை உங்களுக்கு கேட்ட ஹதீஸ் தான் இது, 3 நபர்கள் பிரயாணமாக புறப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தின காலம் இது. அப்ப போய் கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. மழை பெய்த உடனே ஒதுங்குவதற்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்தார்கள். அங்க ஒரு மலை இருந்தது, மலையில ஒரு குகை இருந்தது. ஒரு மலைக்கு பக்கத்துல குகையில போய் நுழைஞ்சிட்டாங்க. மழை பெய்ஞ்ச உடனே மலைக்கு பக்கத்துல ஒரு மலைக்குள்ள ஒரு குகை இருக்கிறது, குகைக்குள்ள போய் அவர் நுழைந்து விட்டார்கள். நுழைஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குதா, மேல இருந்து ஒரு பாறை உருண்டுகிட்டு வந்து சொல்லி வச்ச மாதிரி அந்த குகை வாசல்ல சக்குன்னு உட்கார்ந்துருச்சு. குகைக்குள்ள இவங்க போயிட்டாங்க. மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகை வாசலை அடைத்து விட்டது. அடைத்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்றாங்க. 3 பேர் சேர்ந்து தள்ள முடியாது, இந்த பாறை வந்து வாசல் அடைச்சிருச்சு, நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம், 3 பேர் தள்ள முடியாது. 3 பேர் சத்தம் போட்டு கத்துறா, யாருக்கா விளங்குமா? விளங்காது. மலை பகுதியில் யார் நடமாடிட்டு இருக்க போறா? இந்த மலையோட இதை தாண்டி வெளியே சத்தம் போகணும். போனாலும் மக்கள் யாராவது நடமாடிட்டு இருந்தா தான் வருவாங்க. அதுவும் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து அதை பெருட்ட முடியாது. ஒரு 50-60 பேர் வந்தா தான் நினைச்ச முடியும், கிளப்பி விட முடியும். ஆமா, கதை முடிஞ்சு வச்சு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய உதவியை நாடுறதை தவிர வேற வழியே இல்லை. நம்ம சக்தியை கொண்டுலாம் வெளியே வரணும்லாம் நினைக்க முடியாது. அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்றாங்க. நம்ம என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செஞ்சிருப்போம் இல்லையா, நம்ம செஞ்ச நல்ல காரியத்திலேயே ரொம்ப சிறந்த காரியம் எது அப்படிங்கறத நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து அந்த காரியத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். 25 வருஷ வாழ்க்கையில, 30 வருஷ வாழ்க்கையில, 50 வருஷ வாழ்க்கையில நம்ம செஞ்ச நல்லது அப்படி பட்டியல் போட்டீங்கன்னா ஒரு 25 வரும் வைங்களேன். அதுல இன்னும் நல்லதுன்னு தேர்ந்தெடுத்த ஒரு 5 வரும் வைங்களேன். அதுலயும் டாப்பா என்ன கொடுக்கலாம், அல்லாஹ்வுக்குண்டே தூய்மையா செஞ்ச ஒரு காரியம் அது என்னன்னு அப்படி ஒன்னு தேர்ந்தெடுக்கலாம். அந்த ஒன்ன சொல்லி, யா அல்லாஹ் உனக்காகத்தானே அந்த ஒன்ன செஞ்சேன், அது வேற எந்த கெட்டனும் எனக்கு இல்லையே, அதுக்காக வேண்டி எனக்கு நீ உதவி செய்யி, அதுக்காக வேண்டி எங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்துன்னு கேட்கணும்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆலோசனை பண்ணிட்டு அப்ப ஒரு ஆள் சொல்றார், அவர் தான் செய்த நல்லறத்தை என்ன செய்யறாரு, அல்லாஹ்விடத்தில் நினைவுபடுத்துகிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இறைவா, என்னுடைய பெற்றோர்கள் முதியவர்களாக இருந்தார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் வயசானவர்களாக இருந்தார்கள். நான் சென்று, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், இதனால் துஆவில் அப்படி சொல்லி கேட்கிறாரு, அப்படித்தான் கேட்கணும். நான் சென்று ஆடு மேய்த்து விட்டு பிறகு அதிலே வந்து அதுல பால் கறந்து அதைத்தான் உணவாக கொடுக்கிறது வழக்கம். என் தாய் தந்தையர்களுக்காக வேண்டி ஆடு மேய்த்து விட்டு வரும்பொழுது பால் கறந்து அந்த பாலை கொண்டாந்து தாய் தந்தையருக்கு நான் கொடுக்கிறது வழக்கம். அதை என்னுடைய தாய் தந்தையர் குடித்த பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து குடிக்க கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய தாய் தந்தை நான் எப்போதுமே கொடுப்பேன். இதை என் வழக்கமா கொண்டுகிட்டு இருக்கிறேன். என் பெற்றோருக்கு அப்புறம் தான் மற்றவங்களை நான் கவனிப்பேன். என் பிள்ளைகளுக்கு கூட நான் முதல்ல கவனிக்க மாட்டேன். இப்படி நான் நடந்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் என் மனைவிக்கு கொடுப்பேன், மற்ற குடும்பத்தாருக்கெல்லாம் கொடுப்பேன். ஒரு நாள் நான் வர லேட் ஆயிடுச்சு. ஒரு நாள் இந்த மாதிரி என்ன வழக்கமாக நான் இருக்கிறேன். ஒரு நாள் நான் வருவது லேட் ஆன உடனே என் தாய் தூங்கி விட்டார்கள். தூங்கின உடனே நான் அவர்களை எழுப்ப நான் விரும்பவில்லை. வயசான காலத்தில் தூங்குறாங்க, அவங்கள போய் தூக்கத்தை கெடுக்க வேணாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் என் குழந்தைகளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொடுக்காம, பால் கொடுக்காம அவங்களை தூங்கி எந்திருக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அவங்க எழுந்த பிறகு அவங்களுக்கு அந்த பாலை நான் கொடுத்தேன். அப்ப இதை நான் செய்தது எதுக்கு செஞ்சேன்னு கேட்டா, இந்த உலகத்துல எந்த ஒன்றையும் எதிர்பார்த்து நான் செய்யல. அந்த தாய் தந்தையர்களை அடிப்பாங்க உதப்பாங்க இருக்காங்க, அவங்கள முதிய ஆளுக்க, அவங்களால எனக்கு ஒண்ணுமே செய்ய இயலாது. அந்த கண்டிஷன் வந்துட்டாங்க. பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிற காரணத்தினாலதான், உனக்கு பயந்துதான் நான் இந்த ஒரு அமலை செஞ்சேன், வாழ்க்கையில கடைபிடிச்சேன். அதனால நீ இந்த அமலை நீ ஏற்றுக்கொண்டால் இறைவா எங்களை இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்து அப்படின்னு அவரு தான் செய்த துஆவை செய்யறார். இது ஒரு நாள் நான் செய்யல, என் வழக்கமே இதுவா தான் நான் வச்சிருக்கிறேன். டெய்லி என் தாய் தந்தையருக்கு தான் முத கொடுப்பேன், அப்புறம் தான் என் பிள்ளைகள் மனைவிகள் நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் முன்னுரிமை என் பெற்றோருக்கு தான் நான் கொடுத்திருக்கிறேன். இது காரணம் உன்னுடைய திருப்தி தான், தவிர வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு சொல்றாரு. சொன்ன உடனே என்னவாச்சு, அந்த பாறையில ஒரு 1/3 3 1 பங்கு அளவுக்கு லேசா விலகுது பாறை.
3 பேர் இருக்கனால அல்லாஹ் வந்து அது கணக்கு பண்ணிட்டான். சரி, ஒவ்வொரு ஆள் கேட்கும்போது ஒன் சைடு தள்ளி விட்டுருவாங்க. அந்த பாறை என்ன செய்யுதுன்னு கேட்டா கொஞ்சம் அப்படி நகருது, வெளிச்சம் காத்து வருது, ஆளுக்கு வெளியே வர முடியாது. 3 1 பங்கு அளவுக்கு என்ன செய்யுது, லேசா அந்த பாறை விலகியது. விலகின உடனே அடுத்தவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் துவா செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இறைவா, நான் வந்து ஒரு என்னுடைய சிறிய தந்தையுடைய மகள் ஒருத்தி இருந்தால் அவளை நான் வந்து விரும்பினேன்னா ரொம்ப உயிருக்கு உயிரா நான் அவளை வந்து நேசிச்சேன். ஆனா அவ வந்து எனக்கு வந்து என்னை விரும்பல, என்னோட அவர் இணங்க தயாரா இல்ல. நான் அவளை வந்து தவறான முறையில் அனுபவிப்பதற்காக வேண்டி பல முறையில் முயற்சி பண்ணினேன். அவ அதுக்கு இடம் தர மாட்டேன்ட்டா. இதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்து அவங்க என்கிட்ட உதவி கேட்டு வரும் பொழுது 100 தீனார் தங்க காசுகள் கொடுத்து நான் உதவி செய்யறா நீ வந்து என்னுடைய ஆசைக்கு இணங்கணும் என்று சொன்னேன். அவளும் சரின்னு சொன்னா. நான் வந்து அந்த தப்பான காரியத்தை செய்ய நெருங்குற நேரத்தில் அல்லாஹ் பயந்துக்கான்னு சொன்னான். உடனே நான் அதிலிருந்து விடுபட்டு விட்டேன். உன்னுடைய அல்லாஹ் பயந்துகொள் என்ற அந்த ஒரு சொல் என்னுடைய இதயத்தை ஆட்டி விட்டதல்ல, நான் அதோட எந்திரிச்சிட்டேன். இதை வந்து நான் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருந்தாலும் கேட்க யாருமே கிடையாது. நான் செஞ்சிருக்க முடியும். அல்லாஹ்வை பயந்துகொள் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக நான் செஞ்சேனே, என்னுடைய எல்லா ஆசாபாசங்களையும் அந்த அல்லாஹ்ங்கிற சொல்ல நினைஞ்சிருச்சு, ஒரு செகண்ட்ல மாத்தி விட்டுருச்சு. அல்லாஹ் இது நான் உனக்காக தான் செஞ்சேன், இதை நான் உனக்காக செய்ததா நீ கருதினால் நீ வந்து இந்த குகையிலிருந்து எங்களை காப்பாற்றணும்னு இன்னும் கொஞ்சம் குகை விலகுகிறது. ஆனால் வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு விலகி இருக்கிறது. இவர் சொல்லிட்டாரா. அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னா, 3வது ஆள் சொல்றாரு, இறைவா, நான் ஒரு என்னுடைய இதில் வேலை செய்வதற்காக கூலிக்கு ஒரு ஆளை பிடிச்சேன். கூலி வேலைக்காக வேண்டி ஒரு ஆளை இணைஞ்சேன், என்னுடைய வயல்ல ஏதோ தோட்டத்தில் சேர்த்தேன். அந்த ஆள் என்கிட்ட கூலி வேலை செஞ்சார். செஞ்சுட்டு என்ன செஞ்சாருன்னா கூலியை கொடுத்தேன். கூலியை கொடுத்தவனே நான் வந்து பின்னாடி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு போயிட்டார். போனவரை காணாம். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு 3 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆள் போனவர் தான். என்ன ஆனாரோ தெரியல, நாளை காணாம். அப்ப அவருடைய பொருளை நம்ம என்ன செய்யறது, காசை வச்சுட்டு இருக்கிறோமே, அவர் கொடுக்க வேண்டிய கூலி ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆட்டை வாங்கி விடுறாரு. ஒரு ஆடு 2 ஆடா போகுது, 2 ஆடு 3 ஆடா போகுது, அப்படியே பெருகுது. அது ஒரு பெரிய பண்ணையாவே இருந்துச்சு. ஆட்டு பண்ணு மாட்டு பண்ணு பயங்கரமா பெருகி போச்சு. அந்த முதலீடு தனியா எடுத்து வச்சு அந்த ஆளுடைய காசு சும்மா இதுக்கு வச்சிருப்பானே, எதையாவது போடுவோம், நான் வந்து அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு செஞ்சாரு. செஞ்ச உடனே அது என்னஞ்சிருச்சு, எல்லாம் நாணித்தான் பயங்கரமா பல்கி பெருகி போச்சு. ரொம்ப காலத்துக்கு பிறகு அந்த ஆள் வர்றாரு. ஒரு நாள் உங்ககிட்ட நான் கூலி வாங்காம போயிட்டேன், 1 மாசம் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காம போயிட்டேன், நீ வந்து அதை கொடு அப்படின்னு உடனே இந்த இடத்துல ஆட்டு மத்த எல்லாம் கழிட்டு போ அப்படிங்கிறாரு. கிண்டல் பண்றியா? கிண்டல் தான் நினைக்குவாரு அவர், நெசமா சொல்றாரு அவரு. அந்த ஆள் நினைக்கிறாரு, கிண்டல் பண்ணாதப்பா, நான் ஒரு ஏழை பால மனுஷன், நான் உன்ட்ட வேலை செஞ்சுட்டு தான் கூலியை கேட்கிறேன், கிண்டல் இல்லப்பா, நெசமா நீ உனக்குள்ளதாப்பா இது அப்படின்னு சொல்லி உண்மையை விளக்கி அவருடைய காசை கொண்டு எதெல்லாம் உற்பத்தி ஆச்சோ அதை பூரா நான் அப்படி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்படி கொடுக்க தேவையில்லை, அவர் காசை மட்டும் நான் கொடுத்தாலே போதும். அல்லது இல்ல உனைய தெரியாத எனக்குன்னு சொன்னா கூட எவனும் கேட்க இயலாது, எந்த சாட்சியும் கிடையாது, எந்த ரெக்கார்டு ப்ரூஃப்லாம் கிடையாது, உலகத்துல யாராலும் நிரூபிக்க இயலாது. அந்த மாதிரி ஒரு காரியத்துல வந்து அவர் காசை கொடுத்தாலே போதுங்கிற ஒரு விஷயத்துல என்ன, நான் தான் உழைச்சேன், நான் தான் பெருக்கி இருக்கிறேன், இவ்வளவு இன்னைக்கு நான் கொடுக்க தேவையில்லை, இருந்தாலும் நான் அந்த தொழிலை துவக்கும் பொழுது அவர் வந்தால் இதை அப்படி கொடுத்துடணும் நான் நியத்து வச்சுட்டேன், அதனால நான் தொடக்கூடாது என்ற காரணத்தினால உனக்கு பயந்து நான் அதை கொடுத்துட்டேன்ல, இதை நீ ஏற்றுக்கொண்டால் என்ன எங்களை காப்பாத்துன்னு சொன்ன உடனே அந்த பாறை வந்து விலகுது. அப்ப அல்லாஹ்ட்ட வந்து நெருக்கடியில மாட்டிக்கிறவங்க வந்து அவங்க ஒரு நல்லதை செஞ்சுட்டு கேட்கணும், அல்லது ஏற்கனவே செஞ்ச ஒரு நல்லறத்தை நினைவுபடுத்தியாவது கேட்கணும். அப்பவாது ஒரு நல்லறத்தை செய்யணும். அல்லது என்ன செய்யணும், ஏற்கனவே நம்ம ஏதாவது செஞ்சிருப்போம்ல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இப்ப எதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம், யாரை பிடிக்கலாம்னு நினைக்க கூடாது, எந்த அவுளியாட்ட போகலாம், எந்த கபூர்ல போய் கேட்கலாம், எந்த சீர்கால விழுவலான்னு கேட்க கூடாது. எப்படி திங்க் பண்ணணும்னு கேட்டா, நம்ம செஞ்ச நல்ல அமல் எது, ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறோமா, ரொம்ப சிறந்த காரியம், ரொம்ப டாப்ல உள்ள காரியம், இறை எச்சத்தை தவிர வேறு எதுவும் அதுக்கு காரணமா இருந்திருக்காது. அப்படி ஒரு காரியத்தை வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஏதாவது செஞ்சுதான் இருப்போம். எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்து செய்த காரியம் அவங்களுடைய வாழ்நாள்ல 1 2 10 100 இருக்கும். அவர்கள் அதை நினைவுபடுத்தி, யா அல்லாஹ் உனக்காகத்தான் அதை செஞ்சேன், எனக்கா நீ செய்யி அப்படின்னு கேட்டார்களே, ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்ள ரசூலுல்லாஹ் இதை கதையா சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா எதுக்கு சொல்றாங்க, படிப்பனைக்கு தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்றாங்கன்னு கேட்டா கதை கேட்டு ரசிக்கிறதுக்காக வேண்டியா, இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்கிறது தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி சிக்கல் வரும் பொழுது சும்மா ஓடுது அல்லாஹ்ட்ட போய் கேட்றாம என்ன செய்யுங்க, எதையாவது இபாதத்தை செஞ்சுட்டு கேளுங்க, அல்லது ஏற்கனவே செஞ்ச இபாதத்தை சொல்லி அதுல சிறந்த இபாதத்தை தேர்ந்தெடுத்து அதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் ஏத்துக்கிறான். உடனடி நிவாரணம் கிடைக்க பாருங்களேன்.
சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விளக்குதுல, உடனுக்குடன் அல்லாஹ் ஏத்துக்கிறதா இருந்தால் இப்படி நம்ம கேட்டுக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். துவா செஞ்சிருக்கீங்களே, ஏதாவது ஒரு அமலை சொல்லி கேட்டுக்கிறோமா அல்லாஹ்விடத்துல? அல்லாஹ் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா வந்தான், எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இருந்தாலும் அவன் கஷ்டத்தை பொறுக்க முடியாம நான் அவனுக்கு என் வீட்டுல உள்ள சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படி என்னையா ஒரு நாள் செஞ்சிருப்பீங்க? ஒரே மாதிரி மனுஷனுடைய மூடு இருக்காது, ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் இப்படி ரொம்ப கூடுதல் இறக்கம்லாம் வந்திருக்கு, இப்படி என்னதே செஞ்சிருப்போம். அதை நினைத்து பார்த்து என்ன செய்யணும், நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேனே, என்னுடைய துவாவை ஏத்துக்க, நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குருவான் அப்படிங்கறத நம்ம இந்த ஹதீஸ் புகாரில இந்த சம்பவம் வந்து 2215, 2272, 2333, 3465, 5974 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிற முறை, உதவி தேடுகிற முறை, உன்னிடமே உதவி தேடுகிறோம்னா சும்மா போய் வீசுனகை வெறுங்கையுமா போய் கேட்கக்கூடாது. என்ன செய்யணும், அதுக்கு என்னத்தையாவது இறைவனுக்கு கொண்டு போகணும். என்னத்தை கொண்டு போறது? காசு பணத்தை வாங்க மாட்டான், அவன் தேவையற்றவனா இருக்கிறான். அவன்கிட்ட கொண்டு போறது என்னன்னு கேட்டா நம்ம செய்திருக்கிற நல்லறங்கள் தான் கொண்டு போக முடியும். அந்த நல்லறங்களை கொண்டு போய் அவன்கிட்ட முன்னால் நிறுத்தி அல்லாஹ்விடத்துல கேட்கணும்ங்கிறது விளங்குறது. இதுல இதை வலியுறுத்துற விதமாக அல்லாஹ் வந்து 5வது அத்தியாயத்துல 35வது வசனத்தில் ஒரு கருத்தை சொல்லுகிறான். இந்த வசனத்தை தப்பு தவறுமா தாறுமான சில பேர் புரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம் என்னன்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வபுதகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள். அந்த வசீலாக்கு அர்த்தம் இப்ப சொல்லல, அந்த ஆயத்தை வந்து ஏற்குமாற வழங்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வபுதகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள், வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து 5வது அத்தியாயத்துல 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வாகி என்னிடத்துல வந்து வசீலா தேடிக்கிறேங்கிறான். வசீலாவோட தான் என்னிடத்துல வரணும் அப்படிங்கிறான். இந்த வசீலாங்கிற வார்த்தையை வச்சுட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா, நாங்க அவுலியாக்களை வசீலாவா யூஸ் பண்றோம். வசீலாங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாதுல, அந்த மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கும்போது இந்த பெரியாருடைய பொருட்டால் எங்களுக்கு தருவாயாக, அந்த பெரியாருடைய பொருட்டால் எங்களுக்கு தருவாயாக இப்படின்னு கேட்கறத வசீலாங்கிறாங்க. இந்த வசீலாக்கு வந்து பெரும்பாலான தமிழகத்து உலமாக்கள் கொடுக்கிற வியாக்கியானம் என்னன்னு கேட்டா, ஒருவருடைய பொருட்டால்னு சொல்றோம்ல, கேட்கறதெல்லாம் கேட்டுவிட்டு யா அல்லாஹ் இந்த துவாவை அப்துல் கார் ஜிலானி பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, இந்த துவாவை நாகூர் ஆண்டவர் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, இந்த துவாவை ரசூலுல்லாஹ் பொருட்டால் ஏத்துக்குவா, இதுக்கு பேர் வசீலான்னு வச்சுட்டாங்க. அல்லாஹ் வசீலா தேட சொல்றான், அல்லாஹ் நேரடியா வரக்கூடாது, வசீலாவோட வரணுங்கிறான். அதனால நாங்க வசீலா எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்கறாங்க. இது தப்பு. ஏன்னா வசீலாங்கிற வார்த்தைக்கு வந்து அகராதியில என்ன அர்த்தம்னு கேட்டா, சாதனம். வசீலான அர்த்தம் சாதனம் அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஆறு இருக்குது, பெரிய ஆறு, அதை கடந்து நம்ம செல்ல வேண்டி இருக்கிறது. அதை கடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு படகு, தோணி வேணும். அது தோணி வந்து வசீலான்னு சொல்லுவாங்க. தோணி என்பது அரபி அகராதி எடுத்து பாத்தீங்கன்னா, தோணி என்பது படகு என்பது ஆற்றை கடப்பதற்கு வசீலா. வசீலானா என்னன்னு விளங்கிறதுக்காக சொல்லி வர்றேன். இப்ப நம்ம ஊர் இங்க இருந்து மதுரைக்கு போக வேண்டி இருக்கிறது. மதுரைக்கு போவதா இருந்தால் நம்ம மதுரைக்கு போவதற்கு பஸ், காரு, ட்ரெயின் இதெல்லாம் வசீலா. அது இருந்தா நம்ம போக முடியும். இந்த மாதிரி வாகனத்தை வைத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், மதுரைக்கு போக முடியும். அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன கருவிகள் யூஸ் ஆகிறதோ அந்த கருவிகளும் சாதனங்களும் தான் அரபு மொழியில வசீலா என்று சொல்லப்படும். எழுதுவதற்கு பேனா வசீலா, விரலை கொண்டு எழுத முடியாது. எழுதுவதற்கு என்ன இருக்கு, பேனா வசீலாவாக பயன்படுகிறது. தைப்பதற்கு ஊசி வசீலாவாக பயன்படுகிறது. சோறு ஆக்குவதற்கு சட்டி, பானை எல்லாம் என்ன செய்யுது, வசீலாவா அரிசியை கொண்டு அடுப்புல கொட்ட இயலாது, அதுக்கு ஒரு வசீலா வேணும். அப்ப அதான் வசீலாங்கிறது. வசீலான்னு சொன்னா ஒரு காரியத்தை செய்வதற்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதனம் அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, என்னிடத்துல வரும்போது வெறுங்கையோட வராத சாதனத்தோட வாங்குறான். வசீலான்னா சாதனம். சாதனம்ங்கிற வார்த்தைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, அவங்க ஆட்கள் வச்சுட்டாங்க. ஆட்கள் வந்து சாதனம் கிடையாது. சாதனம்டா என்ன, இந்த சாதனம் என்னங்கிறதா மொத்த குர்ஆன்ல சொல்லப்படுது. தொழுவுங்கிறான், நோன்பு வைங்கிறான், ஜக்காத்து கொடுங்கிறான், ஹஜ் செய்யுங்கிறான், தான தர்மங்கள் செய்யுங்கிறான். இந்த மாதிரி என்னென்ன நல்லறங்களை எல்லாம் செய்யுமாறு அல்லாஹ் சொல்றானோ அது எல்லாம் அவனுக்குரிய சாதனம். அப்ப என்னிடத்துல நீங்க வர்றதா இருந்தால் என்னிடத்துல ஒரு சாதனத்தோடு வாங்க, வீசின கையும் வெறும் கையுமா வரக்கூடாது. என்கிட்ட வர்றதா இருந்தால் எதையாவது கொண்டு வாங்கங்கிறான். எதையாவது கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை வந்து எதையும் கொண்டு வராதிங்கிற அர்த்தத்தை மாற்றி விட்டாங்க. நீ ஒன்னும் செய்யாத, அவர் பேர மட்டும் சொல்லு. இவங்க எப்படி ஆட்சி வசீலா தேடுங்கிறது நல்ல அமல் செஞ்சுக்கிறங்கப்பான்னு சொல்லி கொடுத்தோம்னா அவன் தொழுவான், நோன்பு வைக்குவான், அவன் அல்லாஹ்வுக்கு சில கடமை ஒழுங்கா செய்வான். இவங்க என்ன பண்றாங்க, நீங்க ஒன்னும் பண்ணாத,
நீ என்ன அக்கிரமம் பண்ணாலும் பண்ணிக்க, அந்த பெரியார் பேரை மட்டும் யூஸ் பண்ணி பாரு, அல்ல வந்துருவான் அப்படின்னு ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுத்து அமல் செய்ய தூண்டுகிற ஒரு வசனத்தை அமல் செய்யாத என்று சொல்வதற்கு ஏற்குமாறா நினைச்சிட்டாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வசீலாங்கிற வார்த்தைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் வசீலா தேடுமாறு கட்டளை இருக்கான்ல, வசீலா தேடுங்கள் இந்த ஆயத்துல கட்டளை இருக்குது. இந்த கட்டளை வந்து உங்களுக்கும் எனக்கு மட்டும் உள்ளது இல்ல, ரசூலுல்லாஹ் வரைக்கும் இந்த கட்டளை இருக்குது. இந்த கட்டளை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கட்டளை இட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் முதல்ல நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க, நம்மளோட கூடுதலா நிறைவேற்றுவாங்க. தொழுவும்படி அல்லாஹ் கட்டளை இட்டான்னா நம்ம தொழுவதை விட கூடுதலாக அவங்க தொழுவாங்க. ஈடுபாட்டிலேயே இருந்தாலும் சரி, எடுத்துக்கொள்ற டயத்திலே இருந்தாலும் சரி, இஹ்லாஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க கூட தொழுவாங்க. நோன்பு வைக்கிற மாதிரி இருந்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த கட்டளை இருக்கா இல்லையா? வசீலா தேடுங்க நல்ல கட்டளை இட்டான்ல, அவங்க யார் போட்டால கேட்டிருப்பாங்க? உன் அர்த்தம் வச்சுக்கிட்டா, வசீலான ஒரு ஆளை பிடிக்கிறேன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டேன். வசீலான ஆளை பிடிக்கிறேன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டோம்னா இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நல்ல கட்டளை போடுறான் வசீலா தேடுன்னு. உங்க அர்த்தம் என்ன? ஒரு ஆளை பிடி. வசீலா தேடுங்க என்ன அகராதியில் இல்லாத ஒரு அர்த்தம், புரிஞ்சுக்கிறதா நான் கேட்கிறேன். நீங்க என்ன அர்த்தம் செய்யறீங்க, இந்த உலமாக்கள் என்ன அர்த்தம் செய்யறாங்கன்னு கேட்டா வசீலான ஒரு ஆளை போய் பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப உங்க அர்த்தப்படி அர்த்தம் செய்வோம். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பொபுத்தகை இலைகள் வசீலா, அவனிடத்தில் செல்வதற்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிறங்க அப்படி நீங்க சொல்ற அர்த்தத்தை கொடுத்துருவோம். இப்ப அவனிடத்தில் செல்வதற்கு ஒரு ஆளை பிடிங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை பிடிக்கணுமா இல்லையா? அவங்க யாரை பிடிச்சாங்க? யாரையுமே பிடிக்கலன்னு சொன்னா இந்த ஆயத்தை வந்து மீறிட்டாங்களா? அல்லாஹ் தான் ஆளை பிடிச்சிட்டு வாங்குறான், அல்லாஹ் தான் கட்டளை இடுறான், யாரையாவது பிடிச்சிட்டு கட்டளை இடுறான். அந்த கட்டளை உங்களுக்கு மட்டுமில்ல எனக்கும் தான். அப்ப எல்லாரும் அந்த கட்டளையை நிறைவேற்றும் பொழுது ஒரு ஆளை பிடிச்சிட்டு தான் இந்த வரணும்னு அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆளை பிடிச்சாங்க? ஒருவரையும் பிடிக்கல, பிடிக்கலன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டாங்களா? மீறவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் அமல் வச்சு பாருங்க, அமலை தேடிக்கிறங்க ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. நீங்களும் தொழுவுறீங்க, அவங்களும் தொழுறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க. நீங்களும் ஜகாத்து கொடுப்பீங்க, ரசூலுல்லாஹ் வசதி இருந்தா ஜகாத்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அமல் எடுத்து வைத்துக்கிட்டோம்னா அல்லாஹ் எல்லாருமே ரசூலுல்லாஹ் உட்பட செஞ்சிருப்பாங்க. சரி, நீங்க அவுலியாவை பிடிக்க சொல்றீங்க, யாரை பிடிக்கணும்? அப்துல் காதர் ஜிலானி பிடிச்சிருவோம், உதாரணத்துக்கு பிடிச்சிக்கிறோம். அப்துல் காதர் ஜிலானியை போய் பிடிச்சிக்கன்றோம். சரி, அப்துல் காதர் ஜிலானிக்கு இந்த கட்டளை இருக்கு, அவர் ஒரு ஆளை பிடிக்கணுமே, அவர் மூமினா இல்லையா? மூமின்களை நல்லா கூப்பிடுறான் இல்லங்க, மூமின்களை கூப்பிட்டு ஒரு ஆளை பிடிக்கிறான். சரி, நீ போய் அப்துல் காதர் ஜிலானி பிடிச்சு விட்ட, அவர் யாரை பிடிப்பாரு? அவர் இதை செய்யணும், அவருக்கு ஆர்டர் இருக்குற, மூமின்னு கூப்பிடுறாரு, அவர் மூமின் இல்லைன்னு சொல்ல, அவர் மூமின் கிடையாதுன்னு சொல்லு. அவர் மூமினாக இருந்தால் முஸ்லிமா இருந்தாரே, ஆனால் அவருக்கும் கட்டளை இருக்கிறது, நீ ஒரு ஆளை பிடி. உங்க அர்த்தம் சரியா இருந்தா அவர் யாரையா ரசூலுல்லாஹ் பிடிப்பா இருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் கட்டளை இருக்கு, அவருக்கு ஒரு ஆளை பிடிக்கணும். அப்படி போகும்போது விளங்குது இது கிறுக்குத்தனம், இது அல்ல அர்த்தம் விளங்குது. எந்த இடத்துலயாவது பதில் சொல்ல முடியாம நீங்க தடுமாறினால் அது தப்புன்னு அர்த்தம். ஒன்னா கேட்டுட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் அந்த ரசூல் அந்த ஆளை பிடிச்சாங்கன்னு சொல்லு, அந்த ஆளை சொன்னீங்கன்னா அப்பவும் கேட்பேன், அவர் யாரை பிடிப்பாருன்னு கேட்பேன். அவர் மூமின் தானே. கடைசியில் ஒரு இடத்துல நிப்பீங்கல்ல, பிரேக் ஆகும்ல, அந்த பிரேக் ஆகும்போது விளங்கிடுவீங்க இது லூசு தனம், இது இல்ல அந்த அர்த்தம். அமல் அர்த்தம் செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வின் பக்கம் வசீலாவை, அமலை, நல்லறங்களை, அவனை நெருங்குவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த சாதனங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் வைங்க. இது ரசூலுல்லாஹ்வும் செஞ்சாங்க, சாதனங்களை தயாரிச்சாங்க, சஹாபாக்களும் தயாரிச்சாங்க, நல்லடியார்னு சொல்றவங்க தயாரிச்சாங்க, நாம தயாரிக்கிறோம். நீங்க ஒரு என்னிடத்துல நல்ல அமல்கள் செய்து வாங்க என்றுதான் அதுக்கு அர்த்தமே தவிர வசீலாங்கிற அரபி சொல்லுக்கு இந்த மக்களுக்கு அர்த்தம் தெரியாதுங்கிற பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் தான் வசீலா தேட சொல்றான், ஒரு ஆளை பிடிங்க போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கொண்டுதான் துவா செய்யறாங்க. எப்படி? அல்லாஹ் அப்துல் ரசூலுல்லாஹ்வுக்கா என்னுடைய துவாவை ஏத்துக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்க்கா ஏத்துக்கனா ஏன் ஏத்துக்கிறேன்னு? நீ உன்னுடைய துவாண்டால உன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டுவியா? ஒரு இடத்துல நம்ம கேட்கிறாந்தா சிபார்சோட போறாருன்னா மனுஷன் வேண்டா ஏத்துக்குருவான். மனுஷன் நீங்க போறீங்க, ஒரு ஆளை சொல்லி கேட்டா ஏத்துக்குவான். இப்ப சில இடங்கள்ல வந்து என் பேரை சொல்லி கேட்டா அவன் தருவாங்க, சில இடங்கள்ல வந்து அவர் பேர் இன்னொரு பேர் கேட்டா தருவாங்க. ஏன்னு கேட்டா நம்மள்ட்ட நாளைக்கு சந்திக்கும் போது மன வருத்தம் வரேன், அவர் சொல்லி விட்டுருக்காருல, அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, இல்லாட்டி சங்கடப்படுவார்லன்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான சங்கடங்கள் அல்லாஹ் ஏற்படுமா? அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ் ஆடி போய் ஆமா அவர் பேர் சொல்லிட்டாங்க, நம்ம குடுக்காட்டி என்ன வருது, நாளைக்கு அவர் மூஞ்சில் முடிக்கலுமா அப்படின்னு நினைக்குவானல்ல. அடே அப்துல் காதர் ஜிலானியா இருந்தா என்ன, இப்ராஹிம் நபியா இருந்தா எனக்கு என்னன்றானவன்? அல்லாட்ட போய் என்ன இப்ப மிரட்டிக்க நீ? அப்ப அல்லாட்ட மிரட்ட மாதிரி இருக்குது. அவர் தான் அவர் சொன்னாரு, அவருக்காக எனக்கு தாங்க, இவருக்காக தாங்க. இது மனுஷனுக்கு தெரியாது. அவரு மனுஷன்ட்ட வாங்குவதற்கு போறதா இருந்தா என்ன செய்யணும்? பெரிய முக்கியமான ஆளுக்கு பேரை சொல்லி போனால் அவன் பயந்துகிட்டோ அல்லது தயவுதாட்சணிக்காக வேண்டியோ ஒரு அன்புக்காக வேண்டியோ தருவான். வாப்பா பேரை சொல்லி மோன்ட்ட போய் கேட்கலாம், உங்க வாப்பாவோட நானும் ஒன்னா படிச்சாலு அப்படின்னு சொன்னா நம்ம கொடுத்துருவோம்.
நம்மள்ட்ட உதவி கேட்க வரும்போது ஒரு வயசான ஒருத்தர் வரான்னு வைங்களேன், நம்மள்ட்ட கேட்கும்போது என்ன போடுவார் நேக்கா, நாங்களும் அப்போ ஒரே கிளாஸ் மட்டும் அவர் சட்டி நான் போட்டுக்கிறோம், ஏன் சட்டி நீங்க போட்டுக்கிறோம், ஒரு 100 ரூபா இருந்தா தாங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம தகப்பனா இருக்க வேண்டியவரா இருக்கிறாரு, நாங்க 100 ரூபான்னு கொடுத்துருவோம். ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி தாட்சணியம் பார்க்கக்கூடியவனாக மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். இது அல்லாட்ட பொருத்தி பார்க்க இயலுமா? அல்லாட்ட போய் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னோம் நல்லா கொடுத்தாவணுமா? இப்ராஹிம் நபினும் நல்லா கொடுத்தாவணுமா? அவர் கேட்கிற கோரிக்கை தூக்கி கடைசி போடுறான். அல்லாஹ் மறுமையில அவர் தகப்பனா இருக்க வேண்டிய இப்ராஹிம் நபி கேட்பாரு, வாயை மூடுன்னு சொல்லி போடுறான். நம்ம இருந்துட்டு என்ன செய்யறோம், அவர் கொடுத்தாலும் எனக்கு தா. இப்படி இருக்கு. ஒரு கடையில் வேலை செய்றீங்க, நீங்க ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த முதலாளிகிட்ட போய், முதலாளி நான் 10 வருஷமா உழைக்கிறேனே, எனக்கு ஏதாவது தாங்கலன்னா அது நியாயம். நீங்க 8 மணி நேரத்துக்கு போல நான் 10 மணி நேரம் உழைக்கிறேனே, ஏதாவது தாங்கன்னு சொன்னா நியாயம். நான் கணக்கு பார்க்காம நான் என்ன வேணாலும் செய்யறேனே, என்னை வந்து கடையில் சேல்ஸ்மேனுக்கு தான் நீங்க சேர்த்தீங்க, நான் போய் கழுவுறேன் கூட்டுறேன் பெருக்கிறேன் அதெல்லாம் செய்யறேன்ல, அதுக்காக தாங்கன்னு சொன்னா சரிப்பா கொடுத்துட்டான் வேணும் இவனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இவன் ஒண்ணுமே செய்யாம கடையில் உட்கார்ந்து இருந்துட்டு, முதலாளி உங்க வாப்பாக்காண்டி எனக்கு ஒரு 100 ரூபா தாங்க. எங்க வாப்பாக்காண்டி உனக்கு என்ன 100 ரூபா தரணும் கேட்பாரா இல்லையா? கொடுப்பாரா முதலாளி? கொடுப்பாரா? நீ எனக்கு என்னடா செஞ்சேன்னு கேட்பாருலங்க. நான் உனக்கு தர்றதா இருந்தா நீ எனக்கு எப்படி நடந்துகிட்ட அதை கேட்பாரு. நம்ம என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹ்வுக்காண்டி எனக்கு தா, ரசூலுல்லாஹ்வுக்காண்டி உனக்கு ஏன் தரணும்? ரசூல் உனக்கு மாமாவா மச்சானா? எப்படி எதுக்கு ஏன் தரணுங்கிற? அப்துல் கார் ஜிலானிக்காக வேண்டி உனக்கு ஏன் தரணும்? நீ செஞ்சதுக்கு தான் உனக்கு தரணும். நான் அவன் என்ன செய்யறானோ அதை சொல்லிக்கிட்டு கூலி கேட்டா நியாயம் இருக்கு. எல்லாம் உனக்காக செஞ்சேன். அல்ல அந்த குகையில உள்ள சம்பவம், தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கிற சம்பவத்துல எல்லாம் அது அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். நான் இன்னும் செஞ்சேன்னு சொல்லி நீ கேட்டீங்களே, ஆனால் அது நியாயம் இருக்கிறது. வேற வேற நல்லடியார்களை பயன்படுத்தி அதுக்காக வேண்டி உங்களுக்கு தாண்டு கேட்டா அது அர்த்தம் இல்லாத விஷயம். அதுக்காக தர வேண்டிய தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறந்த அடியாரா இருந்தாலும் அதற்கான கூலி அவங்களுக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்குமா? இப்ராஹிம் நபி எவ்வளவு நல்லடியாரா இருந்தாலும் அதற்கான பரிசு அவருக்கு கிடைக்கும். அவர் நல்லவரா இருந்தாலும் உங்களுக்கு ஏன் தரணும்? ஒரு கடையில் வேலை செய்யறோம், இன்னொரு பையனை சுட்டி காட்டி, முதலாளி அந்த பையன் எவ்வளவு அழகா வேலை செய்யறான், உங்க சொல்லல ஒழுங்கா கேட்கறானா இல்லையா, அதனால எனக்கு 100 ரூபா தாங்க. அட அவன் நல்லவனா இருந்தா உனக்கு என்ன 100 ரூபா தரணும்னு கேட்பானே இல்லையா? அது மாதிரி தான் இது இருக்குது. நம்ம அல்லாட்ட என்ன சொல்றோம், அல்லாஹ் நீ சொன்ன ஒண்ணு கேட்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் ஒழுங்கா இருந்தாங்கல்ல சொல்ல கேட்டாங்கல்ல அதுல எனக்கு தான். அப்ப ஒரு மனுஷன் வந்து ஏத்துக்கிற மாட்டான், அறிவோடு சிந்திப்பான், அல்லாஹ் சிந்திக்க மாட்டான். அப்ப ஒரு மனுஷனுக்கு அறிவு கூட அல்லாஹ்வுக்கு நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முதலாளிட்ட போய் இந்த மாதிரி சொன்னா என்ன நடப்பான், என்ன என்ன கிறுக்கனாகிறியா, அது சொல்லாம கேட்டாலும் கொடுத்தாலும் கொடுத்துருப்பான். முதலாளி எவ்வளவு அழகா அந்த பையன் வேலை செய்யறான் பாத்தீங்களா, நீங்க சொன்னதெல்லாம் மீறாம வேலை செய்யறான், 100% உங்களுடைய கட்டளை கட்டுப்படுறான், அவ்வளவு நல்ல பையனா இருக்கிறதுனால எனக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்கன்னு கேட்டா அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும், வேலையை விட்டு போனான்னு இல்லையா? அப்ப அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு இருக்கிற அறிவு கூட அல்லாஹ்க்கு இருக்கா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு துஆ செய்யும்போது இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். துஆவை முடிக்கும் போது பள்ளி வாசல்கள்ல பிஹக்கி நபியினா அதுதான் துஆவோட சேரக்கூடாதுங்கிறோம். கூட்டு துஆனாலையும் கூடாது, அதுல சொல்ற டேஞ்சரான அந்த வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. துஆ செய்யும் பொழுது அந்த பெரியார்கள் பொருட்டால் இதை ஏத்துக்குவாயாக, ரசூலுல்லாஹ்வுக்காக இதை ஏத்துக்குவாயாக. இந்த திரட்டெல்லாம் அல்லாஹ் நடக்காது. மிரட்டுறீங்களா அல்லாஹ்வை? அவன்கிட்ட உங்களுடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் நான் அடிமை எஜமான் நீ தாண்டு கெஞ்சினா தருவானே தவிர இவருக்காக வேண்டியது அவருக்காக வேண்டியதாங்கிற பாசையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது. அதுக்கு பேர் வசீலா இல்லை, நல்லறங்கள் செய்வதுதான் வசீலா. இப்படி அல்லாஹ்விடத்தில் உதவிகளை தேடணும். ஒரு இது ஒன்று காட்டுவாங்க, ஒரு ஆதாரம் என்ன, இந்த வசீலாவுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. 17வது அத்தியாயத்தில் 57வது வசனத்துல அல்லாஹ் வந்து சூப்பரா அடிக்கிறான் ஒரு அடி. இந்த வசீலா சொல்லி தப்பு அர்த்தம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வசீலாங்கிற சொல்லி 2 இடத்துல குர்ஆன்ல வருது. ஒன்னு வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி 5வது அத்தியாயம் 35வது வசனத்துல, இன்னொரு இடம் என்னன்னா 17வது அத்தியாயம் 57வது வசனம், மொத்தம் 2 தான் வருது குர்ஆன்ல. இந்த வசீலாவுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா அர்த்தம் வழங்கி போயிருப்ப. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உலாயிக்கல்லதீன யதுஊன இவர்கள் யாரை அழைக்கிறார்களோ பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் யபுத்தகுன இலா ரப்பிஹிமுல் வசீலா அவர்களே இறைவனின்பால் வசீலாவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் உலாயிக்கல்லதீன யதுஊன இவங்க யாரை அழைக்கிறார்களோ அந்த பெரியார்கள் அந்த மகான்கள் அவர்களே யபுத்தகுன இலா ரப்பிஹிமுல் வசீலா இறைவனின்பால் வசீலாவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயுஹும் அக்ரபு யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் ஆவது என்பதற்காக வேண்டி வசீலாவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களே தேடுறாங்கன்னு சொல்றான். அவங்களே நம்ம நல்லவன் ஆகுறதுக்கு நம்ம எந்த அமலை சொல்லலாம், எந்த அமலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். எர்ஜூன ரஹ்மத்துஹு அவனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக, யகாஃபுன அஸாபஹு அவனுடைய அஸாபுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கு நீ யாரை போய் கூப்பிடுறியோ அவங்களே அல்லாஹ் ரஹ்மத்தை நமக்கு செய்வானா, நம்மளை கண்டிச்சிருவானா, நமக்கு அது என்ன ஆகும் என்று அவங்களே வசீலா தேடிட்டு இருக்கும்போது நீ என்னடா ஆளை போய் பிடிக்கிறேன்னு எல்லாம் கேட்கலாம். இந்த வசீலாங்கிற வார்த்தைக்கு 3:5:35 சொன்னதுக்கு வந்து 17:57 தெளிவான விளக்கம் ஆயிடுச்சு.
இன்னொரு ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம்? அந்த வசீலா கூட்டம், இந்த வசீலான்னா ஆட்களை பிடிக்கிறது அர்த்தம் செய்யறாங்கல்ல. புகாரில ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அவங்க ஆட்சி காலத்துல வந்து பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. பஞ்சம் ஏற்பட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதா குஹித்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பஞ்சம் ஏற்படுமையானால் இஸ்தஸ்காபில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸை கொண்டு மழை தேடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்பாஸை கொண்டு பஞ்சம் தேடுவார்கள். அப்ப சொல்லுவாங்க, எப்படி செய்வாங்கன்னா, அல்லாஹும்ம இறைவா இன்னா குன்னா நத்தவஸ்ஸலு இலைக்க பி நபியினா, இதற்கு முன்னால் எங்கள் நபியை கொண்டு உன்னிடத்தில் நாங்கள் மலையை தேடி வந்தோம். ஃபதுஸ்கீனா, எங்களுக்கு நீ மலையை தந்தாய். வ இன்னா நத்தவஸ்ஸலு இலைக்க பி அம்மி நபியினா, இப்போ வந்து நபியுடைய பெரிய வாப்பா மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். ஃபாஸ்கினா, எங்களுக்கு நீ மலையை பொழிவிப்பாயாக என்று கேட்பார்கள். அல்லாஹ்வும் மலையை பொழிவிப்பான். அப்படிங்கிற ஒரு சம்பவம் புகாரில 1010வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பாருங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி. அவரே நேர கேட்காம அப்பாஸை கொண்டு தானே தேடி இருக்கிறாரு, அப்பாஸை கொண்டு தானே மலையை தேடி இருக்கிறாரு. அப்ப ஒரு ஆளை பிடிச்சா தானே மழை கிடைக்கும் அப்படின்னு தங்கள் கருத்தை நிலைநாட்டுவதற்கு இதை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது அர்த்தம், அப்ப அப்பாஸை கொண்டு செய்தார்கள் கேட்டா, அப்பாஸ் உயிரோடு இருந்தார், அவர்கிட்ட போய் துவா செய்ய சொன்னாங்க. அது இப்பவும் செய்யலாம். ஒரு பெரிய மனுஷன், வயசான ஒருத்தர், நல்ல மனுஷன் பேர் எடுத்து இருந்தாருன்னு கேட்டா, நீங்க துவா செய்யுங்க, நீங்க துவா செய்யுங்க ஒருத்தர் சொல்லலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகர், நான் கேட்கிறேன், இந்த நேரத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியின் பொருட்கள் கேட்கல. அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல நபிட்ட போய் கேட்டாங்களாம். எப்படி கேட்டாங்க? நபிட்ட போய் பள்ளிவாசல்ல ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிட்டு இருக்காங்க, குத்பா. ஒரு கிராமவாசி எந்திரிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆடெல்லாம் செத்து மடியுது, தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மெம்பர்ல இருந்த மாதிரியே கைகளை உயர்த்தி, அக்குள் தெரிகிற அளவு கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்துல என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. இதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே தவிர, ரசூலுல்லாஹ் பொருட்டால் மலையை தாண்ட கேட்டு வந்தாங்க எல்லாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி மலை தேடினார்கள் என்று, மலை தொழுகை என்றே, மலை தேடுதல் என்றே புகாரில முதல் வால்யூம்ல ஒரு அத்தியாயமே இருக்குது. அவ்வளவு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்கன்னு இருக்கே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எங்களுக்கு மலை தருவாயாக என்று சஹாபாக்கள் துஆ செய்வாங்கன்னு வரல. மலைக்கு வந்து முறையிடுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் என்ன செய்யறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட இருந்தா அவங்கள்ட்ட போய் துஆ செய்ய சொல்லலாம். அவங்க உசுரோட இல்ல, அப்ப அப்பாஸ் தான் உயிரோட இருக்காரு, பெரிய மனுஷன், அவர் மூத்த ஆளு, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பாண்டா, எவ்வளவு வயசானவரா இருப்பாரு, ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறதுல கொஞ்சம் மூத்த ஆளா இருக்கிறாரு. அதனால அப்பாஸ் நீங்க பார்த்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அவர் துஆ செய்யறாரு. துஆ செஞ்சு நல்ல மழையை கொடுக்குறான். அப்ப உயிரோடு இருக்கிறவர்கிட்ட துஆ தான் வேண்டி இருக்கிறாங்களே தவிர, பொருட்டால் கேட்கிறாங்கன்னு அர்த்தம் செய்ய இயலாது. பொருட்டால் கேட்கிறதா இருந்தால் அப்பாஸை விட ரசூலுல்லாஹ் பொருட்டால் கேட்டிருக்கலாம். பொருட்டால் என்று சொன்னால் உயிரோடுக்கு தேவையில்லை அவர். நீங்க அப்படிதான் இப்ப கேட்கறீங்க, அப்துல் காதர் ஜிலானி பொருட்டால் கேட்கறீங்க, அவர் இருக்கவா செய்யறாரு, இல்லாதால் பொருட்டால் தானே கேட்கறீங்க. அதே மாதிரி உமர் கேட்டு போயிடலாமே, ரசூலுல்லாஹ் பொருட்டால் மலையத்தான் கேட்டுக்கலாம். அவரே கணக்கு பண்றாரு, உயிரோடு இருந்த ஆள்கிட்ட தான் உதவி கேட்கணும், மூத்தா போயிட்டா ரசூலுல்லாஹ்ட்ட கூட கேட்க கூடாதுன்னு விளங்கித்தானுங்க அந்த மாதிரி அப்பாஸ் போய் கூப்பிடுறாரு. அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆதாரத்தையே அவங்களுக்கு சாதகமானது மாதிரி தெரிஞ்சு இருப்பாங்க. இது தவறு, இது அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கான உதவி தேடுவதற்கான முறை இல்லை. அடுத்தது என்னன்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட உதவி தேடுவதற்கு சில ஷரத்துகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஷரத்து என்ன தெரியுமா, உள்ளத்திலிருந்து வரணும். ஈடுபாடு இல்லாம, ஏனோ தானோண்டு, கவனம் இல்லாம அல்லாஹ்ட்ட நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். இன்னைக்கு பள்ளிவாசல்ல போய் பார்த்து அந்த மாதிரி கேட்கறாங்க, கூட்டு துவான்னு நடத்துறாங்களே, அதுல ஏதாவது ஈடுபாடு இருக்குமா? ஏன்னா அவர் அரபுல கேட்கிறாரு, உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, நீங்க வாடி கொடுத்து இப்படிலாம் நீங்க பார்க்கலாம். பள்ளியில அந்த துண்ண 4 பேர் சாஞ்சிட்டு இருப்பான். நீ அல்லாஹ்ட்ட கேட்கறியா, என்னடா இப்படி போய் ஒரு தலைவர்கிட்ட கேட்ட தருவாரா? ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு மனு, கலெக்டர் போய் மனு கொடுக்குற, இப்படி தூங்கிட்டு அவன் எவ்வளவு கோபம் வரும். ஒரு கலெக்டர் போய் இப்படி கொடுப்பியா? நீ அல்லாஹ்ட்ட மனு கொடுக்குறா இருந்தா கலெக்டருடைய மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்படித்தானே கொடுப்ப. இது ஏன் உனக்கு அல்லாஹ் விஷயத்துல வர மாட்டேங்குது? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கும் பொழுது எப்படி கேட்கணுமா? அல்லாஹ் சொல்றான், முஹ்லிஸீன லஹுத்தீன் 7வது அத்தியாயத்துல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒழுங்கை ஒண்ணுன்னா சொல்லி தர்றான். என்னிடத்துல கேட்பதாக இருந்தால் உள்ளத்திலே இஹ்லாஸோட, கலப்பற்ற எண்ணத்தோட, நான் தான் தரணும் வேற வழி இல்லை என்ற எண்ணத்துல உள்ளத்துல நிறுத்தி, உள்ளத்திலிருந்து இடத்துல கேள்
அப்படின்னு 7வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இஹ்லாஸோடு தான் கேட்க வேண்டும் என்ற கருத்தை 40வது அத்தியாயம் 14வது வசனம், 10வது அத்தியாயம் 22வது வசனம், 29வது அத்தியாயம் 65வது வசனம், 31வது அத்தியாயம் 32வது வசனம், 40வது அத்தியாயம் 65வது வசனம், இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான் இஹ்லாஸோட என்னிடத்துல கேட்கணும், ஏனோ தான் கேட்க கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கிறதா இருந்தால் அவனுடைய மரியாதை எல்லாத்தையும் உள்ளத்துல இருத்தி உள்ளத்துல இருந்து கேட்கணும் அந்த துவாவை. அது சர்த்து. அதான் உதவி தேடுறது முறை. இய்யாக நஸ்தஈன் சொன்னா பத்தாது, உதவி தேடுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம யாருக்கு முன்னாடி நிக்கிறோம், யார்கிட்ட பெட்டிஷன் போடுறோம், அவன் எப்படிப்பட்ட ஆளு, நம்ம எப்படிப்பட்ட சின்ன ஆளு, ரெண்டையும் சேர்த்து மனசுல வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யணும். அதான் இய்யாக நஸ்தஈன் கூறிய அடுத்த ஒழுங்கு. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டா, உது ரப்பக்கும் 7வது அத்தியாயம் 55வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். உது ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, உங்கள் இறைவனிடத்திலே பணிவாகவும் இரகசியமாகவும் துஆ செய்யுங்கள். என்கிட்ட உதவி தேடுறதா இருந்தா மைக்கு போட்டு கத்தாத, நீ தனியா இந்த உனக்கு எனக்குள்ள விஷயம் நீ உலகத்துக்கு தெரியாம தம்பட்டம் அடிக்கிற. அல்லாஹ் சொல்றான் உது ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள், கேளுங்கள், பிரார்த்தியுங்கள். எப்படி கேட்கணும்னா தலர்ருஅன், பணிவா கேட்கணும், வ குஃபியத்தன், ரகசியமா கேட்கணும். அது சொல்லிட்டு நிப்பாட்டல, இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், இதுல வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதுல சொல்லிவிட்டான் அல்லாஹ். இன்னைக்கு எப்படி கேட்கறாங்க? கூட்டுதுவாண்ட சத்தம் தானே போடுறாரு இமாமு. அல்லாஹ் எப்படி கேட்க சொல்றான்? ரகசியமா கேள்றான் அல்லாஹ் சொல்றான். துவாவை பொறுத்த வரைக்கும் இமாமு ஆமீன் சொல்வதற்கு சத்தம் போடணும்ல. நீங்க தொழுது முடிச்சோன்னு ஆமீன் நீங்க சத்தம் போடுறீங்க. அவர் என்ன பண்றாரு? சத்தம் போட்டு துவா ஓதுறாரு. சத்தம் போட்டு ஓதுனா அல்லாஹ் ஏத்துக்குவானா? தொழுகையில மட்டும்தான் ஓதலாம். தொழுகைக்கு உள்ள அல்ஹம்து சூரா ஓதும்போது ஆமீன் சொல்லலாம். தொழுகையில நம்ம தனியா துவா செய்ய முடியாது, இமாம் ஃபாலோ பண்ண அவசியம் இருக்கு. சலாம் கொடுத்த பிறகு அவர் இமாம் இல்ல, நம்ம மாமும் இல்ல, நம்ம தனி அவர் தனி. இப்ப அவரவர்கள் செஞ்சுக்கிட்டா தான் இது சரியா வரும். அவரவர்கள் எப்படி செய்யணும்னு கேட்டா ரகசியமா செய்யணும், ரெண்டாவது பணிவா செய்யணும். துவாவுல எப்படி இருக்குன்னு பணிஞ்சு அடங்கி ஒடுங்கி அப்படி அந்த மாதிரி உள்ளத்துல வச்சு என்ன செய்யணும்? ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரிக்கு முன்னாடி போய் நின்றால் எப்படி பணிவோடு நிற்பீங்களோ அதை விட பன்மடங்கு பணிவோடு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? நின்று உங்களுடைய பிரார்த்தனை செய்யணும் என்பதை 7வது அத்தியாயம் 55ல சொல்றான். அதனால ஏத்துக்கிறப்படுறதில்லை. நீ சத்தம் போட்டு கத்துறதுனாலதான் நிறைய துவாக்கள் அல்லாஹ்விடத்துல தூக்கி சுருட்டி வீசப்படுது. என்ன விரும்ப மாட்டேன்டான்ல, விரும்பாத முறையில் அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா, அட மனு எழுதிட்டு போற ஒரு கலெக்டர்கிட்ட, அதுல இந்த பக்கம் இந்த மாதிரி கிறுக்கி இருக்கேன், இந்த பக்கம் இருக்குது எழுதி இருக்கிறேன், இந்த பக்கம் எழுதுன இந்த பேப்பரை மடச்சு வச்சு இதுல நான் மனு எழுதிட்டு போன வாங்குவானவன். நான் ஒயிட்ட தனியா கொண்டு வரோம், பின்னாடி நம்ம கிறுக்கி வச்சிருக்கிற இதுல ஸ்பீட் போடான்றான்ல. பேப்பர் ஒன் சைடு தானே எழுதுனேன். ஒரு மனு எழுதுற என்ன முறை? ஒன் சைடு தான் எழுதணும், டூ சைடு எழுதக்கூடாது. மகஜர் எழுதும் போது அப்ப 2 சைடு எழுதிட்டு போனீங்கன்னா என்ன கோரிக்கை நியாயமா இருந்தாலும் சரி என்ன செய்ய மாட்டான்? ஏத்துக்குவான், தூக்கி எறிஞ்சிருவான். பத்திரிகையில் கட்டுரை எழுதுறீங்க, அவங்களும் இந்த மரபு தான். ஒன் சைடு எழுதுனா ஏத்துக்குவாங்க, பேக் அண்ட் பேக் எழுதுனா எடுக்க மாட்டான். ஒரு சைடு தான் என்ன செய்யணும்? ஆர்டிகல் எழுதுனா எழுதி அனுப்பணும். இப்படி எல்லாம் ஒழுங்கு வச்சிருக்கான்ல, தூக்கி எறிஞ்சிருவான்ல. அப்ப எல்லாம் என்ன செய்யறான்? எங்க என்கிட்ட மனு போடுறா இருந்தா பணிவா தான் வரணும். ரெண்டாவது ரகசியமா கேளு, ஊருக்குலாம் அடிக்க தம்பட்டம் அடிக்கிற மாதிரி கேட்காத அப்படின்னு நல்லா என்ன செய்யறான்? அதையும் சொல்லி காட்டுறான். கேட்க வேண்டிய ஒழுங்குல அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுல்லாஹ வ அன்தும் பிஹி மூகினுன பில் இஜாபா, அல்லாஹ்ட்ட நீங்க கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும் தெரியுமா? நம்ம ஒரு தலைவர்கிட்ட மனு கொடுக்குறோம், பழிச்ச வரைக்கும் பழிக்கட்டும், பழிக்காட்டி போகட்டும், அப்படிதான் கொடுப்போம். தருவான்னு சொல்லுமா? லட்சம் பேர் மனு கொடுத்தா மனுஷனுக்கு எத்தனை பேர் நிறைவேற்ற முடியும்? முதியோர் உதவி பணம்னு சொல்லுவான். நாட்டில் உள்ள 50 முதியோர் கொடுக்க முடியுமா? முதல்ல ஒரு 100 பேர் கொடுப்பான், மீது உள்ளாருக்கு இல்லைன்னு போயிருவான். அப்படிதான் செய்வாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? கண்டிப்பா தருவான் என்று நம்பி கேட்கணும். அந்த ஆளும் தருவான், தராட்டான் இல்லைன்னு அது இல்ல, அதுவா இல்ல. அவன்கிட்ட கேட்கும் என்ன செய்யணும்? அவன் தருவான், தரேன்னு சொல்றான். அவன் தான் கேட்ட தருவேன்னு சொல்றானே இல்லையா? கண்டிப்பா தருவான். மூகினுன பில் இஜாபா, அதாவது பதில் தருவான் என்று உறுதியான நம்பிக்கையோடு நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின், கவனமில்லாத இதயத்திலிருந்து வருகிற எந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஈடுபாட்டோட வரும்போது தான் ஏத்துக்கிறோமா? அதனால கன்ஃபார்மா தருவான் நம்பணும். கேட்கும் பொழுது ஒரு 80 வயசு கிழவனா இருந்தா கூட தனக்கு ஒரு புள்ள வேணும்னு கேட்கறான். நமக்கு 80 வயசு, நமக்கு எப்படி தருவான்? சும்மா போட்டு பார்ப்போம், அந்த வரைக்கும் ரெடி போட்டும் அப்படின்னு போட்டான்னு வைங்க, தரமாட்டான்ல. இவனே ஒரு சின்ன பிச்சைக்காரனா இருக்கிறான், எல்லாம் எனக்கு கோடீஸ்வரனா இருக்கு, நம்ம கோடீஸ்வரனா அவ்வளவுதான்.
நம்ம லைஃப் பூரா உழைச்சாலும் கோடீஸ்வரன் அப்படி ஆகுறது நினைச்சுக்கிட்டு அதை சும்மா போட்டு பார்ப்பேன், கூரை பத்துட்டு வந்தா வருது வராட்டி போகுது, இது ஏத்துக்க மாட்டான். இதுக்கு ஒரு துவா இல்ல. அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்கும் என்ன செய்யணும்னு கேட்டா, இறைவன் சர்வ சக்தங்கிற நீ நம்பணும், அவனுக்கு தர முடியும், என்ன வேணாலும் தர முடியும். பிச்சைக்காரன் ஓட்ட பணக்காரன் ஆகுவான், கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆகிருவான், அவனுக்கு ஒரு செகண்ட் போதும் குன்னுண்டா ஆயிரும். அந்த மாதிரி கல்புகளை மாற்றி அமைக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் நம்ம கேட்கிறோம். நாம் கேட்கிற கோரிக்கை கண்டிப்பா தருமான் என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமிதியில 3401வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, பிரார்த்திக்கிற ஒழுங்கு அடுத்து அல்லாஹ்ட்ட உதவி தேடுறதா இருந்தா அவசரப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்தஜாபு லிஅஹதிக்கும், உங்களில் ஒருவர் செய்கிற பிரார்த்தனை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். எதுவரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் மாலம் யாஜல், அவசரப்படாத வரை ஏற்றுக்கொள்ளப்படும். அவசரப்பட்டா நீ எஜமான ஆயிரப்படும், அவன் அடிமை ஆயிரம். என்ன மனு கொடுத்து எத்தனை நாளாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நீ முதலாளியா போயிடல, அப்புறம் மனுவை போட்டு விசாம இருக்க வேண்டியதான். அவன் தான் வேற யாரு? இந்த ஆட்சியில வேற மத்திய அரசு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? மாநில அரசுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கோரிக்கை ஏத்துக்கல, மேல மத்திய அரசாங்கத்துக்கு போகலாம், இல்ல ஐநா சபையில கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இங்க ஒண்ணும் இல்லையே, ஒரே இடம் தானே இருக்கிறது. அவங்க கிட்ட மனுவை போட்டோம்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. நமக்கு எப்ப தரணும் அவனுக்கு தெரியும். நம்ம கோரிக்கையை தான் வைக்கணுமே தவிர எப்ப தரலாம், அதுக்கு ஒரு சூழ்நிலை எப்படி, எந்த மெத்தட்ல தரலாம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு நீங்க சொல்லி கொடுக்கிற மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஸ்தஜாபு லிஅஹதிக்கும் மாலம் யாஜல், அவசரப்படாத வரை தான் உங்களுடைய கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும். அவசரப்படுறத என்னன்னு சொல்ல வளர்க்கறாங்க. யகூலு தஅவுது ஃபலம் யுஸ்தஜாபு லி, கேட்டு கேட்டு பார்த்துட்டு தரமாட்டேங்கிறான், இது சொல்றாத வரைக்கும் கேட்டு பார்த்துருங்க. எத்தனை தடவை கேட்டுங்க, ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கிறாங்க, தரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அழிச்சிருவான்ல, இவனை லிஸ்ட்ல எடுத்துருவான கொடுக்காது, அப்படியே அல்லாஹ் காலி பண்ணி விட்டுருவான். அதனால அல்லாஹ்விடத்தில் கேட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு வழிமுறையை சொல்லி தருகிறார்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, துவாவை நீங்க பாத்தீங்கன்னா ராகம் போட்டு ஓதுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஹஜரத்மார் துவா ஓதும் போது அதுக்கு மட்டும் ராகத்தை போட்டு அந்த ராகத்தில் மயங்கணுமா அப்படின்னு. அதெல்லாம் வேற வேற சமுதாயத்துக்கான சரியா வரும். இசையில் மயங்குற இறைவன் பாங்க, இவன் எதுலையும் மயங்குறவன் அல்ல. இசைக்கு மயங்க மாட்டான், சோத்துக்கு மயங்க மாட்டான், ஆடலுக்கு மயங்க மாட்டான், பாடலுக்கு மயங்க மாட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபந்துரி சஜாமின துவா, துவாவுல இந்த அடுக்குமொழி பேசுறது நிறுத்திக்கொள். அடுக்குமொழியில அந்த அடுக்குமொழியில வரணுங்கிறதுக்கான வார்த்தைகளை அந்த எதுகை மோனோட அமைக்குவா. இது மாதிரி அந்த ராகத்தை நிறுத்திக்கொள், பஜித்தனிப்புகளை தவிர்த்துக்கொள். ஏன்னு கேட்டா, இன்னி அஹத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய நெருங்கிய தோழர்களையும் நான் கவனித்திருக்கிறேன். லா யஃபாலுனஹு, அடுக்குமொழி துவா செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அடுக்குமொழி பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் சொல்லி இந்த அடுக்குமொழியில் நீங்களே எடுத்துக்கிறீங்களங்க. ஒரு ஆள்கிட்ட முதலாளிட்ட உதவி கேட்க போறீங்க, முதலாளி அவர்களே தாங்கள் எனக்கு ஒரு 100 ரூபாய் தருகிறீர்களா? போட வெளியே என்ன கேட்கணும்? சாதாரணமா தான் கேட்கணும். இந்த வார்த்தையில் தப்பு கிடையாது. ஒரு முதலாளிட்ட போய் இப்படி கேட்பீங்களா? அப்படி கேட்கறாங்க. துவாவுல நீ கெஞ்சி கேட்பியா? நீ அடுக்குமொழி பேசுவியா? படைச்ச இறைவன் முதல்ல சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட போய் கேட்க முடியுமா? ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட போய்கிட்டு தமிழ் படிச்சுற வாத்தியார்ட்ட சொன்னா கூட என்னடா கிண்டல் பண்ற எனக்கு பணம் இல்லையா? சாதாரண அதை ஒண்ணுக்கு ஒன்று கேட்கிறேன். நான் சிறுநீர் கழிக்க செல்ல வேண்டும், அனுமதி தருகிறீர்களா? இவன் வெளியேற்றான். அதுதான் ஒரேடியா போயிட அனுமதி. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த அடுக்குமொழியை தவிர்த்துக் கொள்வதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி அடுக்குமொழி ராகம்லாம் போடுங்க. பாட்டு படிச்சு கேட்ட தருவான ஒரு தலைவன் போய்கிட்டு கோரிக்கை வைக்கும் போது அவர்கிட்ட பாட்டுல கேட்கிறீங்க, கலெக்டர் வசனத்துல பேசுறதுக்கு பதிலா பாட்டுல கேட்கிறீங்க, அப்பவும் கோரிக்கை ஏத்துக்கப்படாது. அப்ப இதுல எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்துக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, துவாவுல அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி சில பேர் துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்க தெரியுமா? யூசுப் ஜுலைஹா போல எங்களை வாழ வைப்பாயாக, ஆதம் ஹவ்வாவை போல வாழ வைப்பாயாக. கல்யாணத்துல அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா, ஆதம் ஹவ்வாவை போல எங்க தம்பதிகளை வாழ செய்வாயாக. அது யார நீ தீர்மானிக்கிறது? என்னை நல்லா வாழவைன்னு நீ கேளு, இவர் மாதிரி அவர் மாதிரி கேட்க நீ யாரது? எனக்கு நீ சொல்லி தரியா? அப்படின்னு நல்லா எடுத்துக்கிடுவான். இதை நானா சொல்லல, அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் என்ற ஒரு சஹாபி, அவருடைய மகன் துவா செய்யறாரு. துவா செய்யும்போது அப்ப பார்த்துட்டு இருக்காரு, சஹாபி பார்த்துட்டு இருக்காரு. மகன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் கஸ்ரல் அபியல அன் யமீனில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல வலது பக்கம் இருக்குல்ல, அந்த வலது பக்கமா பார்த்து ஒரு வெள்ளை மாளிகையை தா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது சொர்க்கத்தை தான் கேட்கணும். இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சொர்க்கத்துல வலது பக்கமாக நல்ல ஒயிட் கலர்ல உள்ள ஒரு மாளிகை எனக்கு ஒண்ணு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வாப்பாக்கார கூப்பிடுறாரு, எங்க வாப்பா மோகன்ட சஹாபி சொல்றாரு,
நீ வந்து சலில்லாஹல் ஜன்னா, அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேளு, உதுபிஹி மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடு. இதை தாண்டிக்கிட்டு எனக்கு வலது பக்கம் தான் இடது பக்கம் தான் நீ கேட்காத, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி கேட்கும்போது அல்லாஹ் ரசூல் சொல்லி தரவில்லை. இப்ப இன்னை சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், சயகூனு கௌமுன் யஅதூன ஃபி துஆ, துஆவில் வரம்பு மீறுகிற ஒரு கூட்டம் இனிமேல் உண்டாவார்கள் என்று கேட்டிருக்கிறேன். அதுல நீ சேர்ந்துடாத, வரம்பு எல்லை மீறாத அப்படின்னு சொன்னதாக இப்னு மாஜாவுல 3854வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கிறீங்க. அதனால அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது இந்த ஆதம் ஹவ்வா போல இப்ராஹிம் சாரான்லாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் எங்களை நல்லபடியா வாழ வை, எங்களை சந்தோஷமா இருக்க வை, இந்த தம்பதிகளுக்கு நீ பரக்கத் செய், அப்படிதான் கேட்கணுமே தவிர இது மாதிரி அது மாதிரி எல்லாம் சொல்லிலாம் கொடுத்து கேட்கக்கூடாது. அவன் எது நல்லதோ அதை செய்வான். இப்ராஹிம் சாராவிட கூட நல்லபடியா உங்களை வைப்பான், ஆதம் ஹவ்வாவிட கூட உங்களை உயர்ந்த நிலை கொண்டு அல்லாஹ் வைப்பான். அதை வந்து நீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அது வரம்பு மீறுதல். கோரிக்கையை மட்டும் வை, அதை இப்படி தரணும் என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் 1 லட்ச ரூபா தான், அந்த 1 லட்ச ரூபா அந்த மனித கடையில இருந்து தாண்டி கேட்கக்கூடாது. 1 லட்ச ரூபா தாண்டி கேளு, அது கோரிக்கை முடிவு வச்சு எனக்கு 1 லட்ச ரூபாயை என் பால் வியாபாரத்துக்கு நீ தரணும்னு கேட்கக்கூடாது. மோர் வியாபாரத்தை கூட தருவான். உனக்கு 1 லட்ச ரூபாய் தான் கேட்கணுமே தவிர இந்த ரூட்ல எனக்கு தரணும், செக் வழியா தரணும், மணி ஆர்டர் வழியா தான் வரணும், கூரையை பொத்துட்டு போடணும்னு திமுரு. இந்த மாதிரியான முறையில அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கிக்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு வந்து இன்னும் சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. எந்த நேரத்தில் கேட்க வேண்டாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எவ்வளவு கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்கோம் அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்காக வேண்டி, அதுக்குன்னே அறிந்து கொண்டோமே. ஆனால் அந்த நேரத்தில் அடிச்சுக்கன்னு வைங்க, கன்ஃபார்ம் எல்லா கோரிக்கையும் நிறைய மனுஷன் கைய வேண்டிய தேவையே இருக்காது. அல்லாஹ் நிறைய வச்சிருவான். அதுகளே அறிந்த பிறகு நம்ம அடுத்தது போலாம்.